வாய் திட்டிச்சோ அந்த வாய் சொல்லுது திடன்கொள். இகழ்ந்த வாயே புகழும். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை கூட்டு வாங்கப்பான்ற. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இப்ப பாருங்களேன், எவன் திட்டினானோ இப்ப அவன் அந்த குருடனை பார்த்து என்ன சொல்றான்? திடன்கொள். சார் இதுமா எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுன்னு தெரியலையே. இது எப்படி தெரியுமா? எந்த வாய் திட்டிச்சோ அந்த வாய் சொல்லுது திடன்கொள், திடன்கொள். இகழ்ந்த வாயே புகழும். வாங்கிக்கோங்க ஐயா. இகழ்ந்த வாயே புகழும். இகழ்ந்த வாயே. ஆமென். அதே நாக்க மாத்தி, அதே வாயை மாத்தி உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்கு சாதகமாய், ஆமென், பேசும்படி கர்த்தர் ஒரு செயலை அவர் செய்வார். ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி பேசிட்டாங்களே, நீங்க பதில் சொல்ல வேண்டாம். அந்த நாக்கையே நான் சொன்ன இந்த மாதம் உங்களுக்கு எதிரான குரல்கள் ஆதரவான குரல்களாய் மாறு. ஆமென், ஆமென். அதே நாக்கு, அதே வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டுன அதே வாய் இப்போ வந்து சொல்லுது திடன்கொள். டேய், என்ன என்ன பலவீனப்படுத்தினதே நீதான்டா. நான் ஒழுங்கா தானடா இருந்தேன். ஏன் டிஸ்கரேஜ் பண்ண அதே வாய் தான் இப்ப என்கரேஜ் பண்ணுது. காமாலாபோ. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட மேன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென்.